வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? +1 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினுடைய கீ ஆன்சர் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கீ ஆன்சர் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கீ ஆன்சரில் நமக்கு ஃபேவராக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டுக்கு கீ ஆன்சர் போட்டிருந்தோம். நிறைய பேர் டவுட்டாக கேட்டே இருந்தீங்க, இதுக்கு இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்தீங்க. நாங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி கவர்மெண்ட் வெளியிட்ட கீழையும் நம்ம ஒன் வேர்டுக்கு எந்த ஆன்சர்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் முழுசாக அந்த கீயை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போயே இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா +2ல் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், மார்க் எப்படி வந்து நம்ம கெயின் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. நான் சொன்ன சில நல்ல விஷயங்களும் உள்ளே இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஒன் வேர்டுக்கு ஆன்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து வாங்க நம்ம பார்ட் 2க்கு போவோம். இதில் கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி நமக்கு தெரியும். 16th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நீங்கள் கரெக்ட் டெஃபினேஷன் இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபார்முலா ஏதாவது ஒன்று எழுந்தாலே போதும், உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். 17th கொஸ்டின் ஸ்டேட் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி ஒரு கீ பாருங்கள். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா 2 மார்க், இல்லை வெறும் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கிங்கன்னா 2 மார்க். ஒருவேளை அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் ஏதாவது தப்பாக விட்டுட்டு இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா பியை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒவ்வொன்றுக்கும் 6 மார்க் 1 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னேன் நான். ஸோ உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டெல்டா எக்ஸ் டெல்டா பி போட்டிருப்பீங்க, 1 மார்க் கிடச்சிடும். எவ்வளோ ஈஸியாக அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மார்க் வரதுக்கு கீ கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து 18th கொஸ்டின் நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைட்ரைடு. ஸோ 3 டைப் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க், 2 மட்டும் எழுதிங்கன்னா 1.5 மார்க், 1 எழுதினா 1 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. 19th கொஸ்டின் கிவ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட் கேஸ் வால்யூம் அண்ட் மோல்ஸ். அப்படின்னு என்னது நமக்கு V is directly proportional to N அப்படின்னு எழுதினாலே 2 மார்க். இல்லை V1/N1 is equal to V2/N2 is equal to constant அப்படின்னு எழுதினாலே 2 மார்க் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் நம்பர் 20 ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா 2 மார்க், இல்லை அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிங்கன்னா 2 மார்க். ஏதாவது ஒன்று எழுந்தாலே போதுமானது. கொஸ்டின் நம்பர் 21 வாட் இஸ் சப்ளிமேஷன். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் 2 மார்க் கிடைச்சிருது. கொஸ்டின் நம்பர் 22 வாட் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா 2 மார்க், ஏதாவது எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். 23 டிஃபைன் ஸ்மாக். ஸ்மாகை பற்றி நீங்கள் கரெக்ட் டெஃபினேஷன் எழுதிங்கன்னா 2 மார்க் கிடைச்சிரும். 24 கம்பல்சரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அந்த ஈக்குவேஷன் கெமிக்கல் ஈக்குவேஷன் இருந்தால் 1 மார்க், இல்லை அது எழுதாட்டி இந்த கேசி வேல்யூ எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்காது. 2ல் தான் ஒன்று கண்டிப்பாக எழுதிருக்கணும். அது எழுதாம மட்டும் உங்களுக்கு மார்க் கிடையாது. அப்புறம் அந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கு 1/2 மார்க். அப்புறம் கடைசியாக ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 24க்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்து பார்ட் 3 வரப்போகிறோம். பார்ட் 3ல் நமக்கு கொஸ்டின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. கொஸ்டின் நம்பர் 25 கால்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். எத்தனாலும் குளுக்கோஸும் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில சமயம்லாம் கீழே வந்து அந்த கிராம்ன்றது மென்ஷன் பண்ணலன்னா 1/2 மார்க் போயிடும். இங்கே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 46 இல்லை 46U இல்லை 46 கிராம், இந்த 3ல் எது இருந்தாலும் 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் முன்னாடி சொன்னேன் நான். இந்த முன்னாடிலாம் இதில் மார்க் கிராம் போலன்னா 1/2 மார்க் போயிடும். இப்போ அது கிடையவே கிடையாது. நீங்கள் 46 இல்லை 46U இல்லை 46 கிராம் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு 1.5 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி குளுக்கோஸுக்கும் 1.5 மார்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு 3 மார்க். அடுத்து 26 வந்து என்னன்னா briefly give the basis for Pauling scale of electronegativity. அந்த ஃப்ளூரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடைப்பட்ட அந்த வேல்யூ எழுதிங்கன்னா கண்டிப்பாக எழுதணும், அதுக்கு 1 மார்க். வேறு வழியே கிடையாது, விட்டுருந்தீங்கன்னா 1 மார்க் வராது. அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1, ஃப்ளூரினுக்கு வந்து 4 வேல்யூ அப்படின்னு எழுதணும். அப்புறம் அந்த Ψa - Ψa அந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் 3 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபார்முலா எழுதுனா மார்க் கிடைக்காது. நம்பர் 27 how do you convert para hydrogen into ortho hydrogen. இது வந்து ப்ரிப்பரேஷன் அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிரும். 28th question can a gas with van der Waals constant A is equal to 0 be liquefied explain அப்படின்னு கேட்டிருக்காங்க. cannot be liquefied அப்படி எழுதுறதுக்கு 2 மார்க். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் பிஹேவ் ஐடியலி அப்படி எழுதுறதுக்கு 1 மார்க். 2ல் தான் 1 எழுதுனா போதுமானது. ஆனால் கேனாட் பி லிக்விஃபை எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. சொன்னால ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கீ பாருங்க. 29 வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஸோ லிமிடேஷன் 3 லிமிடேஷன் கம்பல்சரியாக நீங்கள் எழுதி ஆகணும். ஒவ்வொரு லிமிடேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸ்பிளைன் த கோவலன்ட் கேரக்டர் இன் அயானிக் பாண்ட். ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளைன் எழுதுனீங்கன்னா 3 மார்க் கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 31 வாட் இஸ் ஐசோமெரிசம் கிவ் இட்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோமெரிசம் டெஃபினிஷன் எழுதுறதுக்கு 2 மார்க், எனி 2 டைப் எழுதுனா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 32 வந்து என்னன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் குளோரோபென்சின். ஸோ 3 மார்க்னால கம்பல்சரியாக நீங்கள் 3 யூசஸ் எழுதிருக்கணும். 33 கம்பல்சரி கொஸ்டின் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த செயின் ரியாக்ஷன் பிட்வீன் மீத்தேன் அண்ட் குளோரின் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ நீங்கள் 4 ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். இல்லை 3 டிபார்ட் இருந்தால் 2 மார்க், 2 மட்டும் எழுதிருந்தால் 2 மார்க், 1 இல்லை எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் கிடைக்கும். அடுத்து பார்ட் 4 வரும்.
34ல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபைன் மோலார் வால்யூம். இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க்கு, இல்லை ஏதாவது வால்யூம் மட்டும் ஏதாவது வேல்யூ மட்டும் எழுதிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல், இது 3 மார்க். கண்டிப்பாக நீங்கள் 3 லிமிடேஷன் எழுதிருக்கணும். இதுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து என்னன்னா பியில் ஃபர்ஸ்ட் ஒன் வை ஹாலஜன் ஆக்ட் அஸ் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு எழுதுறதுக்கு 2 மார்க் தான். அதோட செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்டேட் த ட்ரெண்ட் இன் த பீரியாடிக் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப்ஸ் அண்ட் பீரியட். நான் இதுக்கு என்ன நினைச்சேன்னா குரூப்ல வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஒரு மார்க் 2 மார்க் தான் ஆட் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் நான் சொல்ல எதிர்பாராத ஒரு விஷயம் இருக்குங்களா, அதான் இது. அதாவது இதுக்கு 3 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக அந்த டிகிரிஸ் இன்க்ரீஸ் மட்டும் கரெக்டாக எழுதிங்கன்னா ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 35 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொஸ்டின் டிஸ்கிரைப் பிரீஃப்லி த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இதில் வந்து எனி 2 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கால்சியம் எழுதினா 2 மார்க், எனி 3 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் எழுதினா 3 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் ஆன் இன்டைரக்ட் மெத்தட் டு கால்குலேட் த லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். இதெல்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி சார் வேல்யூக்கு மார்க் வருமா என்ன ஏது எழுதணுமா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்க இங்கே கீ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பர்ன் ஹார்பர் சைக்கிள் டயக்ராம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க். அடுத்து டெல்டா ஹெச்எஃப், டெல்டா H1, H2, H3, H4, U இந்த டேர்ம்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேர்ம்ஸில் ஏதாவது 4 எழுதினாலும் போதுமானது தான். அப்படி எழுதினா அது 2 மார்க் கிடைச்சிடும். நமக்கு வேல்யூ சொல்லி கொடுக்கல. டெல்டா ஹெச்எஃப்னா என்ன அப்படி எழுதினாலே போதுமானது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டெல்டா ஹெச்எஃப்ன்றது இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு அது இல்லாட்டி கடைசியில் யூ மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா யூ கண்டுபிடிக்காம வச்சிருந்தா 1 மார்க். அந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது. ஸோ வேல்யூக்கு கண்டிப்பாக எழுதுன்ற மாதிரி நம்ம கீ கொடுக்கல. அது நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் அது என்னென்ன எழுத மட்டும் போதுமானது. 36ல் ஏ கொஸ்டின் வந்து என்னன்னா யூசிங் லீ சாட்லி பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஆன் ஈக்லிபிரியம், கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், இன்னட் கேஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே என்னென்னு கரெக்டாக எழுதிங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 1 மார்க் 5 மார்க் கிடைச்சிடும். இதுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்து என்னன்னா டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் லிக்விட் யூசிங் ரவுட்ஸ்லா. இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பார்ஷியல் பிரஷர் ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சு எழுதினீங்கன்னா அது 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் பிரஷர் என்னன்றதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சா 1 மார்க். கடைசியில் அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1 மார்க். அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுக்கு 1 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது எல்லாம் மட்டும் தான் நமக்கு அது மார்க் வராது. அதனால் பார்த்து செக் பண்ணி நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 37ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் யூசிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி வித் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கணும். அதாவது ஆக்சிஜன் ஆட்டத்தினுடைய எலக்ட்ரானிக் எழுதணும். அதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு மார்க் வராது பார்த்துக்கோங்க. எம்ஓ டயக்ராம் கரெக்டாக இருந்தால் 2 மார்க். இல்லை அதில் ஏதாவது தவறு இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் கரெக்டாக எழுதா 2 மார்க் கொடுக்கலாம். சொன்னேன்ல இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டயக்ராமு தப்பாக இருந்துச்சு, மேபி தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியாக எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டயக்ராம் தப்பாக இருந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சரியாக எழுத முடியாது. அதனால் டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் சரியாக தான் வரைஞ்சிருப்பீங்க. ஸோ அது எழுதுனா 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 2ல் ஏதாவது 1 இருந்தால் போதுமானது இருக்காங்க. அடுத்து பாண்ட் ஆர்டர் 2 அப்படி ரெப்ரசென்ட் இருக்க 1 மார்க். அது பேராமேக்னெட்டிக் அப்படி எழுதுனா இல்லாட்டி 2 அன்பர்லேட்டன் ப்ரெசென்டாக இருக்குது அப்படி எழுந்தாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். ஸோ மார்க் அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவ் த IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். ஸோ 2 காம்பவுண்ட் கொடுத்தாங்க. அந்த காம்பவுண்ட் நேம் சரியாக இருந்தால் 2 மார்க் கிடைச்சிரும். அதில் 2வது கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை A and B. அந்த ப்ராடக்ட் அதோட நேமையோ இல்லை ஸ்ட்ரக்சரையோ கரெக்டாக எழுதிருந்தால் 1.5 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து 38 கடைசி கொஸ்டின் வாங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா how will you convert benzene to the following compounds. ஸோ 3 கொடுத்துட்டாங்க. குளோரோபென்சீன், சைக்ளோஹெக்சேன், மேலிக் ஆசிட். இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ கரெக்டாக நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் எழுதிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1.5 மார்க். நீங்கள் கண்டிஷன் எழுதலை இல்லை கேட்டலிஸ்ட் எழுதாம மாட்டீங்கன்னா 1 மார்க் தான் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு அப்படின்னா 2 மார்க். ஒருவேளை கேட்டலிஸ்ட் எழுதாமல் இருக்கீங்க இல்லை எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். கேட்டலிஸ்ட் எழுதாம மட்டும் 1.5 மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒனுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு ஏதாவது கொஸ்டின் இதே சேம் ப்ரொசீஜர் தான். நமக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் த ஃபாலோயிங் ராச்சிங் ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ், வில்லியம்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுஸ் ப்ராசஸ்க்கு மட்டும் 2 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சதெல்லாம் 1.5 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கீ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள். ஏன்னா +2க்கு அடுத்தடுத்து நான் கிளாஸஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக +2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மாணவ தங்கங்களா.